ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் 85வது அவர் நடிச்சு வெளியான படம் தான் உழைத்து வாழ வேண்டும். இந்த உழைத்து வாழ வேண்டும் படம் வந்து நவம்பர் 8ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு 1988 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஹைப் பண்ணி விடுங்க இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோனுடைய இந்த படத்தினுடைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துல வந்து ஒரு பெரும் தீ விபத்து பட்டாசு ஆலைக்குள்ள கிளைமேக்ஸ் எடுத்திருப்பாங்க. அதுல வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஏன்னா அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க படத்துல. ரியலா அது வந்து பெரிய விபத்து. அந்த விபத்துல வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில்ல பக்தர்களா வந்தவங்க தான் அதனுடைய தீய அணைச்சி எல்லாத்தையும் காப்பாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டையே ஓபன்ல போட்டுருவாங்க. கோவை தம்பி அவர்கள் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருப்பாரு. அவர் தான் போட்டிருப்பாரு. அதனால அந்த படத்துக்கு வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லி கூட அந்த டைம் வந்து பெரிய விஷயமா பேசப்பட்டது இந்த படம் ஒழித்து வாழ வேண்டும். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சாரு, ராதிகா, டெல்லி கணேஷ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராதா ரவி, ஜெய் கணேஷ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நம்ம விஜயகாந்த் சாரு. அவருக்கு வந்து ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு தங்கச்சி. அதாவது அப்பா வந்து டெல்லி கணேஷ், அம்மா வந்து வடிவகரசி, தங்கச்சி பேர் வந்து சுனிதா. இவங்க 3 பேர் தான், ஒரு 4 பேர் தான் ஒரு குடும்பம். இதுல விஜயகாந்த் சாருக்கு வந்து வேலை கிடைக்காது. படிச்சிருவாரு, படிச்சு பட்டம் வாங்கிடுவாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து வேலை கிடைக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அப்பா வந்து ரிக்ஷா இழுத்துக்கிட்டு இருப்பாரு, ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆளுங்களை உட்கார வச்சு ஒரு 5 ரூபா, 3 ரூபா, 2 ரூபா அந்த மாதிரி ரிக்ஷா ஓட்டிட்டு இருப்பாரு. அந்த வருமானத்துல தான் அந்த குடும்பமே நடந்துட்டு இருக்கும். விஜயகாந்த் சார் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போவாரு. இன்டர்வியூ போகும்போது அவருக்கு ஒரு தடங்கள் ஏற்படும். முதல் இன்டர்வியூக்கு போவாரு. அப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முதியவர் அடிபட்டு ரொம்ப சிரமத்தில் இருப்பாரு. அவருக்காக வீதியில பாட்டு பாடி அவருக்கு காசு சம்பாரிச்சு கொடுப்பாரு. 2வது இன்டர்வியூக்கு போகும்போது ஒருத்தருடைய முதலாளியோட பணப்பைய ஆபத்தில் இருக்கும்போது அதை காப்பாத்தி அவர் உயிரை காப்பாத்துவாரு. அப்புறம் 2வது இன்டர்வியூ தவறு விடுவாரு. 3வதா போகும்போது அவரு இதே மாதிரிதான் தொடர்ந்து வந்து அவரு 3வது இன்டர்வியூ போகும்போது நடிகர் ராஜானுடைய அப்பா அம்மா ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க. அவங்க அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அதனால அவங்க லெட்டரை படிச்சுட்டு விஜயகாந்த் சார் அந்த வேலையை அவருக்கு விட்டு கொடுத்துட்டு வந்துடுவார். இந்த மாதிரிதான் ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த். நேரில் படத்துல மட்டும் இல்ல, நிஜத்திலேயே ஒரு நல்ல மனிதர் தான். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படி பண்ணிட்டு இருப்பாரு. இடையில இவரை வந்து ஒரு பணக்காரர்னு நினைச்சுக்கிட்டு திமிர்வாதம் பிடிச்ச கேரக்டர்ல ராதிகா நடிச்சிருப்பாங்க. டெல்லி கணேஷோடைய பொண்ணு, ராதா ரவியோட தங்கச்சி. நிஜத்திலையும் ராதா ரவியோட தங்கச்சி தான் ராதிகா. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து விஜயகாந்த் சார் பெரிய பணக்காரர்னு நினைச்சிட்டு லவ் பண்ணுவாங்க. பண்ண உடனே இதை கண்டிக்கிற விதமாக ராதா ரவி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நேரடியாக விஜயகாந்த் கிட்ட மோதாம நேர போய் டெல்லி கணேசனுடைய காலை உடைச்சிருவாரு. நீ கால் இருந்தா தானே ரிக்ஷா ஓட்டி அந்த குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு காலை உடைச்சிருவாரு ஆளுங்களை வச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாருக்கு சரியான கோபம் வந்துடும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்பாவை இப்படி காலை உடைச்சிட்டாங்களே, நம்ம வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு காரணம் வந்து ராதா ரவி தான். அவரோட தங்கச்சி வந்து நம்ம எப்படியாவது ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே பணக்கார மாதிரி நடிச்சு ராதா ரவியை மேரேஜ் பண்ணிக்குவார். மேரேஜ் பண்ணிட்டோன்னே இவர் பெரிய பணக்காரர் அப்படின்னு நினைச்சு ராதிகாவும் ஓகே சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அப்பாவுக்கு கால் கிடையாது. அம்மா வந்து சமையல் வேலை, பாத்திரம் தொலைக்கி 4 வீட்டில் பாத்திரம் தொலைக்கி இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கச்சி வந்து பூ வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவருக்கு வந்து வேலை வெட்டியும் கிடையாது. இப்போ ஒரு சீன் நடக்கும். ராதிகாவுக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கும். அதிர்ச்சியா இருந்தோடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறதான் சுவாரஸ்யமான இந்த படத்தினுடைய முழு கதையும். இது வந்து தீபாவளி அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு 1988. இந்த படம் வந்து ஒரு சக்கப்போடு போட்டுச்சு. ஏன்னா ஒரு 100 நாளுக்கு மேல ஓடி ஒரு மெகா கிட் படமா இந்த படம் அமைஞ்சது விஜயகாந்த் சாருங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருப்பாரு விஜயகாந்த் சார். ஏன்னா அந்த ஒரு ஏழ்மையான நிலையில தன்னோட இயலாமையை நினைச்சு அழுகுற இடமும் சரி, அப்பாவோட கால் போயிருச்சு அப்படின்னு நினைச்சு அவர் துடிக்கிற இடமும் சரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி தன்னை இப்படி ஒரு அவமானப்படுத்திட்டாலே, ரிக்ஷா அப்படின்னு கூப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தோட வந்து ஒரு சத்தம் போடுவார் மனைவி. அந்த சீன்லாம் உண்மையிலே வேற லெவல் இருக்கும். இந்த படத்தினோட பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த படத்தினோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவேந்திரன். அவர் தான் இந்த படத்தினோட மியூசிக். இந்த படத்தின் பாடல்கள் எல்லாமே வைரமுத்து எழுதியிருப்பாரு. இந்த படத்துல முக்கியமா ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப ஹிட் ஆச்சு. வாங்கி வந்தேன் வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல் வந்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாச்சு. அவ்வளவு பெரிய ஷாட் சாங், சோக சாங். அது சூப்பரா இருக்கும் அந்த சாங். இந்த படத்தினோட கதை வசனம் யார் எழுதிப்பாங்க பாத்தீங்கன்னா, கதை வந்து லியாகத் அலிகான் வந்து இந்த படத்துக்கு கதை எழுதியிருப்பாரு. இந்த படத்தினோட டைரக்டர் வந்து அமீர் ஜான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. கோவை தம்பி தான் இந்த படத்தை தயாரிச்சிருப்பாரு. ரொம்ப அற்புதமான ஒரு
சூப்பரான ஸ்கிரீன் பிளே கொண்ட ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒழித்து வாழ வேண்டும். ஒழித்து வாழ வேண்டும் படத்தினோட பேருக்காகவே படம் ஃபுல்லாக அவர் வேலை தான் செய்வார். எந்த இடத்துலையும் அவர் வந்து முதலாளியாக போய் இருக்க மாட்டார். படம் ஃபுல்லாக அவருக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கு தான் செய்வார் அவர். ஏன்னா உண்மையிலேயே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில். சும்மா உழைத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணேன். இல்லை இதெல்லாம் கிடையாது. இந்த படத்தை நான் இதுவரை பார்த்தது கிடையாது. இப்போ தான் முதல் டைம் இந்த படத்தை நான் பார்த்தேன். உண்மையிலே இந்த படம் சூப்பராக இருக்குது. இது வந்து விஜயகாந்த் சாரோட கெரியரில் மிக முக்கியமான படங்கள். உழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற படமும் ஒரு படம் தான். இந்த படத்தில் விஜயகாந்த் சாரோடைய கேரக்டர் தவிர்த்து ராதிகா வந்து உண்மையிலே இந்த படத்தில் சூப்பரான ஒரு ஆக்டர். அவர் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராக செய்வாங்க. கிராமத்து பொண்ணா கலக்குவாங்க, மாடர்ன் பொண்ணா கலக்குவாங்க, வாயாடியா கலக்குவாங்க, ஷேடா இருக்கணுமா கலக்குவாங்க. எல்லாம் ஆள் இன் ஆல். அவர் வந்து ஒரு எம்.ஆர். ராதா மகள் அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளோ பெரிய நடிகர் குடும்பம்னு. அந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடிய 2 கேரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, ராதா ரவியும் ராதிகாவும். எந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க நீங்களே யோகம் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நடிப்பு அள்ளி தெளிச்சிட்டு போயிருப்பாங்க. சும்மா அசால்ட்டாக டீல் பண்ணுவாங்க. ஒரு சீன் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். அந்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வேலைக்காரிக்கு ஒரு புடவை கொடுக்கணும். அந்த ஒரு ராதிகாவோட நண்பிக்கிட்ட அந்த வேலைக்காரி வந்து ஒரு நல்ல புடவை இருந்தால் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஒரு கேரக்டர். இப்போ வந்து அந்த கேரக்டர் அந்த ராதிகாவோட ஃப்ரெண்டு கேரக்டர் ஒரு சேரீ எடுத்து கொடுக்கும்போது ராதிகா அந்த சேரீ வாங்கி பார்த்துட்டு, என்னடி இவ்வளோ நல்ல சேலையை வேலைக்காரி கொடுக்குற, இந்த மாதிரி சேலையெல்லாம் கட்டினாங்கன்னா அவங்க பெரிய இது மாதிரி பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் கிழிஞ்சு போனதான் கொடுக்கணும், அப்போதான் அவங்க அந்த நிலைமையிலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பேசக்கூடிய அந்த வசனம் இருக்கு பாருங்க. அப்படியே அந்த சேலையை வாங்கி கத்திரிக்கோல்ல 2 கட் பண்ணி ஓட்டையா பண்ணி அப்புறமேல அந்த சேலையை அவங்க கொடுப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல அதே சேலையை அவங்க கொடுக்குற சூழ்நிலை வரும்போது அந்த ரியாக்ஷன் இருக்குது பாருங்க, அது நடிகவேல் குடும்பத்துக்கே உண்டான ரியாக்ஷன் வேற லெவல் பண்ணியிருப்பாரு. அப்புறம் 3வதா இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் நான் பேசப்படக்கூடிய கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா டெல்லி கணேஷ் தான். டெல்லி கணேஷ் வந்து இந்த படத்துல பிச்சு உதறிப்பாரு. என்ன கேரக்டர்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு ரிக்ஷாக்காரராக வருவார். தான் மகனை நினைச்சு உருகி அந்த ஃபீல் பண்ற இடமும் சரி, மகன் இப்படியெல்லாம் நம்மள ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசமா ஏமாத்திட்டு கடைசியில் அந்த கம்பெனிக்கு போய் பார்க்கும்போது வேற ஒருத்தர் வேலையில் இருந்தா எவ்வளவு ஒரு நம்மளுக்கு அது பேரதிர்ச்சியா இருக்கும். அது போல அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார் மனுஷன். அப்புறம் கால் போனதுக்கு அப்புறம் தன்னுடைய இயலாமையை நினைச்சு வருந்த இடமும் சரி. அப்புறம் உண்மையிலே அந்த சீன்ல வேற லெவல் பண்ணியிருப்பாரு. டெல்லி கணேசுக்கு கூடிய அவருடைய அந்த கேரக்டராகவே மாறி இருப்பார். 3வது வந்து ராதா ரவி, 4வது வந்து ராதா ரவியோட கேரக்டர் இந்த படத்துல வந்து ஒரு பெரிய வில்லத்தனமும் கிடையாது, ஒரு சாதாரண வில்லத்தனமும் கிடையாது, ஒரு நார்மலான வில்லன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அப்பா வந்து ஜெயகணேஷ், அவர் எப்போ பேச ஆரம்பித்தாலும் சரி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் கம்முன்றீங்கன்னு அடக்கிடுவார். அவ்வளோதான் அவரோட கேரக்டர். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ ஆட்களை அனுப்பி விஜயகாந்த் சாரை சோதிக்கிறது தான் அவர் வேலை. அப்புறம் வந்து அவரால் நிறைய டிப்ரெஷன் ஆகி சில முடிவுகள் எடுப்பார். அப்புறம் அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எஸ்.எஸ். சந்திரன் கேரக்டர் ஒரு 4 சீன் வந்தா கூட விஜயகாந்த் சப்போர்ட்டான கேரக்டர் வந்து நல்லாவே நடிச்சிருப்பாரு. அது போல செந்தில் ஒரு 2 சீன்ல வந்திருப்பாரு. இந்த படத்துல இருக்கிற எல்லாருமே சூப்பரா, வடிவுக்கரசி அம்மாவை மெயினா சொல்லியே ஆகணும். வடிவுக்கரசி அம்மா வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சரி, வில்லி கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பரா பண்ணுவாங்க. அதாவது அம்மா கேரக்டர் கொடுத்தாலும் பிச்சு ஊத்துருவாங்க. அவங்களும் அதே மாதிரிதான் நவரச நாயகி அவங்களாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கெத்தான ஒரு நல்ல ஒரு அம்மா கேரக்டர்னா அந்த காலத்துல வந்து வடிவுக்கரசி, காந்திமதி இந்த லைன்ல இப்படி சரணியா அவங்கள வராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க வந்து அந்த காலத்துல ஒரு அம்மா கேரக்டர்னாவே கூப்பிடுறா வடிவுக்கரசி அம்மாவை, இல்லைன்னா காந்திமதி அம்மாவை கூப்பிடுறா, மனோரமாவை கூப்பிடுறா அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம செமையா பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு ஒரு சூப்பரான அந்த கேரக்டர் நல்லா கிரியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு அமித்ஷா. இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே சூப்பரா நடிச்சதுனால தான் இந்த உழைத்து வாழ வேண்டும் படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான மாற்றம் கிடையாது. விஜயகாந்த் படங்களை ஏன் நான் உயர்த்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். விஜயகாந்த் சார் கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேப்டன் வந்து உயர்த்தி பேசுறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நீங்க எதிர்பார்த்துடாதீங்க. கேப்டனை பத்தி ஒரு வார்த்தை கூட நான் தவறா எந்த இடத்துலையும் உச்சரிக்கவே மாட்டேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி.